அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/6/2024 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற நாள். இந்த நன்னாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்க முருகப்பெருமான். பர்டிகுலராக திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாக முருகனை வழிபாடு செய்யலாம், ஓகே மேடம். அது என்ன திருச்செந்தூர் முருகனை குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் குரு பகவானுடைய அம்சத்தில் இருக்கக்கூடியவர். பல பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன். குரு பகவானுடைய அந்த அசுர வதத்துக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆலோசனை சொன்னது நம்மளுடைய குரு பகவான் தான். ஸோ அவருக்கு நிகராக, அதாவது முருகப்பெருமானுக்கு நிகராக குரு பகவானை போற்றும்படியாக அமைந்திருக்கக்கூடிய தலம். அது மட்டும் இல்லாமல் கடல் மட்டத்தில் இருந்தே பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணமாக, இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணமாக அடி பாதாளத்தில் என் லைஃபே முடிஞ்சிடுச்சு, காலி நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களை கூட அந்த இடத்துல இருந்து அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சிருவார். குன்று இருக்கக்கூடிய இடத்துலலாம் குமரனை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் மட்டும் இங்கே நமக்கு கீழ் மட்டத்தில் காட்சி அளிக்கிறார். அதுவும் எப்படிங்க? கடல் மட்டத்திலிருந்து கீழே இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுக்கு இந்த நாள் மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையுமே சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு இவருடைய வழிபாடு. அனுதினமும் நம்மளுடைய ஆண்டவனை வழிபாடு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இந்த நாளில் இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்தில் சொல்லுங்க, ஓம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி போற்றி. இவருடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு முடிஞ்சதா கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இது சொன்னால் மட்டும் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சி மட்டும் தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க. ஆன்மீகத்தை இப்போது ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை பிடித்த உணவுன்னு சொல்ல, ஒரு ஸ்வீட்டுன்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்வீட்டை நினைக்கிறப்பையும் நமக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுதுங்களா? அதை பற்றின அதோ நம்ம சாப்பிட்டுட்ட மாதிரி, அது நமக்கு அந்த டேஸ்ட்டு உணர்ந்துட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே இருந்துக்கிட்டு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் அவரோட நாமத்தை சொல்லும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளே அந்த முருகப்பெருமான் குடியேறாரு. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போது நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்கிறதும் சொல்லாமல் போகிறதும் அது உங்களுடைய விருப்பங்க. நல்ல விஷயத்த நம்ம 4 பேருக்கு சொல்லணுன்றதுக்காண்டி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இனியும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாற வாழ்நாள் முழுவதும் துணையாக. அந்த வகையில் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை வணங்கி இந்த நாள் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி படைக்கப்பட்டிருக்கு. நவகிரகங்களின் நாயகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற அற்புதமான குணம் கொண்ட சூரியனில் எங்கேயாவது மாசு மாதிரி இருக்கா? அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்படிங்க இவ்வளோ கஷ்டம் வருது? சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களுடைய குணம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? ஒரு நாளும் தேவைக்கு தூக்கி வச்சு பேசுகிறாங்க, தேவை முடிஞ்சதும் அவனா அப்படின்னு ஒதுக்குறாங்க. எவ்வளவோ பார்த்தாச்சு மேடம், வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக இல்லை, பெருத்து போச்சு, சுத்தியும் பொய் சூது. ஒருவேளை நான் இந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு அன்ஃபிட்டோ மேடம், எனக்கும் பொய் பித்தலாட்டெலாம் தெரிஞ்சிருக்கணுமோ அப்படிலாம் கூட சில சமயம் யோசிச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் ஃபிட்டான ஆட்கள். நியாயம் தர்மம் நீதின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அதை சில பேர் தவறான பாதையில் வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க, பல பேருடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கடவுள் நிச்சயமாக ஒரு எண்டு கார்டு வச்சிருப்பார். கவலையை விட்டுட்டு உங்கள் வேலையை செய்யுங்க, கடவுள் பார்த்துப்பார். கெட்டவங்கள்லாம் நிலச்சி நல்லா சந்தோஷமாக இருந்துட்டா அப்புறம் இந்த உலகத்தில் ஒருத்தங்க கூட உயிரோட இருக்க முடியாதுங்க.
புரியுதுங்களா? ஸோ நமக்கு அப்படி ஒரு தோற்றம், ஒருவேளை கெட்டது பண்ணுறவங்க தான் நல்லா இருக்காங்களோன்ட்டு அவங்க பக்கம் போய் பார்த்தா தான் கடவுள் எங்கெங்கே அவங்களுக்குலாம் ஆப்பு சொருகி வச்சுருப்போற தெரியாது. புரியுதுங்களா? நம்முடைய கஷ்டம் வந்துட்டு நிரந்தரமானது இல்லை, கவலையை விடுங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிம்ம ராசிக்கு இந்த நாளில் நிறைய சுபகாரியங்களில் கலந்து கொள்ளுவீங்க. சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்கள் வந்துட்டு நல்ல சாதகமான பலனை கொடுக்கும். வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அந்த பயணங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். அடுத்ததாக அலைப்பாயக்கூடிய உங்களுடைய சிந்தனையால் குழப்பங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பல டைம் சொல்லிட்டேன், சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்சது நடக்க போகிறத விட, அதாவது எல்லாரும் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாக்க இவங்களுக்கு வந்து நடந்து முடிஞ்சதை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க. பழைய நினைவுகளை நினைக்கலாங்க, நல்லதை நினைங்க, கெட்டதை விட்டுடுங்க. ஓகேவா? அதீத சிந்தனை வேணாம். லேசாக நினைங்க, லேசாக திட்டமிடுங்க, நல்லது நடக்கும். அவ்வளோதான், ஒரே கான்செப்ட். அதை விட்டுட்டு ஒருவேளை இப்படி நடந்துருமோ, ஒருவேளை அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்களோ, ஒருவேளை நமக்கு இந்த பணம் கிடைக்காம போகுமா, இப்படி நெகட்டிவான அந்த எதிர்மறை எண்ணத்தை வந்து வளர்க்குறத வந்து உங்களோட அதீத சிந்தனை தான். அதன் காரணமாகவே நல்லதாக ஒரு விஷயம் நடக்கிறது கூட பார்த்தீங்கன்னாக்கா சொதப்பி வச்சுறீங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? ரொம்பலாம் யோசிக்க வேணாம். அப்போ என்ன தோணுதோ அப்போ செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? திட்டமிடுதலில் வந்துட்டு சிந்தனை இருக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக தான் நமக்கு அமையும், அதை வந்து நம்புங்க. அதீத சிந்தனைகள் நமக்கு குழப்பத்தை கொடுக்குது, மன உளைச்சலை கொடுக்குது அப்படின்னாக்க தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை நீங்கள் தான் மாற்றிக்கணும். அதீத சிந்தனை வேண்டாம். அடுத்ததாக பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மூலம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாக போகுது. அடுத்ததாக மனை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. நிலபலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பொறுமையாக இருக்கணும். செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது. நிலக்காரகன்னு சொல்கிற இந்த நாள் வந்துட்டு ஏன் மேடம் எங்களுக்கு சாதகமாக இல்லையா அப்படின்னாக்க, எல்லா நாளும் அப்படி இல்லைங்க. கிரகங்களுடைய அமைப்பு மாற்றம் இருக்கு இல்லையா? இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சோகமாக இருப்போம், ஒரு நாள் ரொம்ப கோவமாக இருப்போம், ஒரு நாள் என்னன்னே தெரியாது, ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தாங்க, இதே அமைப்பில் தான் வந்து நவகிரகங்களும் இருக்காங்க. அவங்களுடைய அமைப்பினால தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களுக்கு நடந்துகிட்டே போகுது. அந்த நாள் இருக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா, அந்த நாள் இருக்கே நான் எவ்வளோ சோகமாக இருந்தேன் தெரியுமா, அப்படிலாம் நமக்கு சொல்லுவோம் இல்லையா? அதே போல தாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதீத சிந்தனை வேணாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும், நிறைய விஷயங்களில் மாற்றம் உண்டு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க கட்டாயம் அப்படின்னு நினச்சாலும் சரி, முக்கியமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்க இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு எடுத்துக்கலாம். இல்லை எடுத்தால் ஆகணும் அப்படி யாராவது புஷ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. இல்லை அப்படின்னாக்க 1க்கு 100 முறை கூட யோசிக்கிறது தப்பே கிடையாது. நிரந்தர முடிவு அப்படின்னாக்க நிச்சயமாக நிறைய யோசனைகளுக்கு அப்புறம் முடிவு எடுங்க. மனசில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுறதுனால அதை வந்துட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்க தான் செய்யுது. அதாவது மனக்குழப்பங்கள் உண்டாகி நீங்கும். ஓகேங்களா? உறவினர்களுடைய வருகைனாலையும் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே இருங்க. அவங்களுடைய பேச்சுக்களில் என்ன சொல்கிறாங்கிறதையும் யோசிச்சு பேசுங்க. அவங்க பேசுகிறாங்க அப்படின்னாக்கா நம்மளை கோவப்படுத்தி நம்மளுடைய சண்டை சச்சரவை பெருசு பண்ணி குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தை உண்டாக்குற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வருவாங்க. அதையும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், தவறாமல் கலந்துக்கோங்க. அடுத்ததாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. பணியாட்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு முதலாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா சக ஊழியர்களாலேயும் உங்களுடைய மேல் அதிகாரிகளாலேயும் நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு காணப்படுதுங்க. ஒத்துழைப்பாக இருந்தாவே போதும் இல்லையா? அந்த வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒத்துழைப்பு இருக்குது அப்படின்னாவே ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு தாங்க இந்த நாளில் இருக்கும். அடுத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், வெற்றி வேலனை வழிபாடு செய்ய உகந்ததுன்னு. இதை சேர்த்துக்கோங்க. அவருடைய அண்ணன் விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டையும் சேர்த்து செய்வதன் காரணமாக இரட்டிப்பு பலன் உண்டு. ஓகேங்களா? ஸோ காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் பூஜைகளை செஞ்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி ப்ளஸ்ஸு அப்படின்றத விட முதல்ல விநாயகர் பெருமானுடைய நாமத்தை சொல்லி அப்புறமா ஆறுமுகனுடைய நாமம், அதாவது செந்திலாண்டவருடைய நாமத்தை சொல்லி அந்த நாளை தொடங்க. பார்க்கறது நல்லது, கேட்கறது நல்லது, செய்யறது நல்லது அப்படின்னு நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் விரும்பாத இடத்திற்கு, அதாவது உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னாக்கா விரும்பாத இடத்துக்கு மாறுதல் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் நடக்கும். கொஞ்சம் அதை சமாளிச்சிருங்க. அடுத்த வியாபாரம் சம்மந்தமாக உங்களுடைய பயணங்கள் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் அலைச்சல்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் அனுகூலமான பலன் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்கணும் அப்படின்னு சூழ்ச்சி செய்வாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்தா ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, திருமணமாகிய மேடம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த காரணமாகவே வந்து குதூகலமான ஒரு அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும். சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. அதுதான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் இறங்கி வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க. காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் முன்னாடி நடந்திருக்கு இல்லையா, அந்த மன வருத்தங்கள் நீங்கி காதலன் காதலிக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கம் உண்டாகும், ஒரு புரிதல் உண்டாகுங்க. பழைய மன வருத்தம் எல்லாமே நீங்கள் போகுது. பழைய கடன்களை எல்லாமே பக்குவமாக பேசி வசூல் செய்ய போகிறீங்க. பொருளாதார ரீதியாக தனவரவு தாராளமாக கிடைக்க போகுது. பல விதங்களில் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க. ஆன்மீக வழிபாடு உண்டு தான், ஏதோ ஒரு தெய்வங்களை வழிபாடு செய்வீங்க. ஆனால் முக்கியமாக முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க, நல்லது. உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் கவனத்தை கடைபிடிக்கணும். அதாவது பேச்சுக்களில், உறவுக்காரங்க வகையில் ஏதாவது உங்கள் காதுக்கு வருது அப்படின்னாக்கா அது இந்த நாளில் எதுவுமே பேசாதீங்க, ஓகேங்களா? ஸோ எப்பேற்பட்ட விஷயம் நடந்தாலும் சரி கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னாக்கா இந்த நாள் நல்லதாகவே இருக்கும். அப்படியே நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய எதிர்பார்ப்பு வெற்றி அடைஞ்சிரும். அவங்களுடைய நோக்கமே உங்களை வருத்தப்பட வைக்கணும் தான். இதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம், கோவப்படலாம், சண்டை போடலாம், வாக்குவாதம் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். அவங்களுக்கு நீங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சினாக்கா அமைதி காத்துக்கோங்க. என்னடா இவ சிம்ம ராசிக்காரி சிங்கம் மாதிரி எகிரி எகிரி வருவா, கத்துவா, இன்னைக்கு என்னவோ ரொம்ப அமைதியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போது ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா நம்மளை டென்ஷன் பண்ணணும், நம்ம ஏதோ ஒன்று சொதப்பணும், நம்மளுடைய கேரக்டரை அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணணும். அவனுடைய நோக்கம் பழிக்கிறதுக்கு ஒரே காரணம் நமக்கு எதிரி யாருன்னு பார்த்துருக்கா அந்த கோபம் தான். ஸோ கோபப்படலை அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம நிதானமாக பார்த்து புரிஞ்சுப்போம். அதே மாதிரி அவங்களுடைய செயல்பாடை நம்ம கரெக்டாக முறியடிச்சிருவோம். ஸோ இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நிதானமாக இருங்க. உறவுக்காரங்கள் வகையிலேயும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு பல முறை யோசிங்க. தேவையில்லாத அதீத சிந்தனை வேண்டாம். நம்மளே யோசிச்சு டிப்ரெஷன் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்து சிம்மராசிகள்லாம் சூப்பராக பண்ணுவீங்க. ஸோ அது வேணாம், ரிலாக்ஸாக இருங்க. கடவுளுடைய வழிபாட்டை செஞ்சுட்டு உங்களால் இன்றைக்கி என்னென்ன வேலையை செய்ய முடியுமோ சிறப்பாக செய்யுங்க. அந்த சிறப்பான வேலையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல சாதகமான அமைப்பில் நிறைய விஷயங்கள், நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வெற்றி கொடிகட்டி பறக்க போகிறீங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமர்த்தியமான நாள். உங்களுடைய சாமர்த்தியங்கள் வந்துட்டு பலித்தமாகக்கூடிய ஒரு நாள். மேலிடத்துல இருந்து உங்களுடைய பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். இதன் காரணமாக பதவிகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் வந்து வசந்தம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். பொதுவாக சொல்லணுனாக்கா இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க, ஓகேங்களா? மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னாக்கா மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். இந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பயணங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும். மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றி நீங்கும். புதுசாக ஏதாவது திட்டம் போடுறீங்க, முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை இன்றைக்கி தவிர்த்துடுங்க. அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்பு குறையாமல் பார்த்துக்கோங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குங்க. அதாவது
உங்களுடைய நண்பர்களுக்காக இந்த நாளில் செலவு செய்கிறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேலும் ஒரே வரியில் சொன்னாக்கா இன்றைக்கி வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்குது. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் நான் தெளிவான ஒரு ஆன்மீக வழிபாடை சொல்லியிருக்கிறேன், முருகப்பெருமானுடைய வழிபாடு. அடுத்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தெளிவாக சொல்லணுனாக்க பொறுமை மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அடுத்ததாக எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. மேலும் உங்களுடைய முயற்சிகளை இந்த நாளில் தள்ளி போடுங்க. புதிய செயல்களில் ஈடுபடுவது, புதுசாக முதலீடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சுத்தமாக தவிர்ப்பது சிறப்பு. அவ்வளோதாங்க. மற்றபடி எந்த ஒரு பெருசாக உங்களுக்கு வந்து அமைப்பும் பாதிப்பு தர மாதிரி இல்லை. எல்லா விதத்துலையும் எனக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னாக்க வெற்றிவேல் முருகனுடைய வழிபாடு, அந்த செந்தில் ஆண்டவனுடைய கருணை, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். இவ்வளோதான். இன்றைக்கி இவரை வழிபாடு செய்யறதன் காரணமாக உங்களுக்கும் தெய்வ அம்சம் கூட போகுது. புரியுதுங்களா? கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா, யாம் இருக்க பயமேன்னு இருக்கக்கூடிய இவன் இருக்க உங்களுக்கு என்னங்க பயம்? நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு மட்டும் இல்லைங்க, ஏதாவது வேறு சந்தேகங்கள் இருக்கா, ஆன்மீக சந்தேகங்கள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். ஆன்மீகம் என்பது எளிமையே, அதை நாடுவதும் அதனை விட எளிமையே. புரியுதுங்களா?